ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன், என் காதலி ஒரு அயலான் அப்படின்ற சீரீஸோட 2வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தெளிவாகவே புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை உள்ள ஓட்டுவங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பார்ட்டில் நம்ம ஹீரோட ஹார்மோன் ஸ்மெல்லை பார்த்து வாங்கினதுலேயே முடிச்சிருப்போம். இப்போ நம்ம ஹீரோ அப்படியே இழுத்து பிடிச்சி என் தம்பிக்காரன் எங்கே அப்படின்னு கேட்குறான். உன் தம்பிக்காரனா, இந்த கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் நைட்டு வர சொல்லிட்டான் இந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வளரிடுறாருங்க. ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலை நோக்கி போறியான். நம்ம ஹீரோயின் அப்படியே மெயின் மறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆஹா நம்ம போட்டு கொடுத்துட்டோமா அவனை அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஹீரோவை நிறுத்தலான்னு பார்க்குறா ஹீரோயின். ஆனால் நம்ம ஹீரோ எப்போவோ போயிட்டான். சரி நீ என்னன்னு பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஏலியன் பவரை வச்சுட்டு அவளும் ஃபாஸ்ட்டாக ஹோட்டலுக்கு போகலான்னு யாருன்னு பார்க்கலான்னு சொல்லி வேகமாக தடுப்புன்னு ஓடி அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் ஆளாக வந்துடுறா. ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா நம்ம தம்பிக்காரன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கல, அவன் அங்கே ஓரமாக கிட்டார் வச்சிட்ருக்கான். எப்போடி இங்கே தான் இருக்கான், இல்லை உன்னை தேடி உங்கள் அண்ணங்காரன் வந்துட்டுருக்கான்டா அப்படின்னு நம்ம சொல்லல. அவன்லாம் இங்கே வரமாட்டான், அவனுக்கு இந்த இடமே தெரியாது. இல்லைடா வந்துட்டுருக்கான், நான் தான் அவன் தெரியாமல் போட்டு விட்டேன். ஒன்று புரிஞ்சுக்க, இங்கே இருக்கிறவங்களாம் நம்மளோட பாடி கார்ட்ஸ், நமக்கு ஒன்றும் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு மோட்டிவேட்டிங் கொடுக்குறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, இது ஒன்றும் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிறாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிறாங்க. அவன் தம்பிக்காரன் கேட்குறான், நீ எங்கே இருந்து வந்திருக்க அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன், அந்த பிளானட் பேர் ப்ளூட்டோ. அப்படின்னா நீ ஒரு வேற்றுக்கிரகவாசியா, ஏலியனா அப்படின்னு கேட்கல. ஆமாம் மாயமூடு, யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு. அதுக்கு நம்ம விளையாட்டுக்கு நம்ம தம்பிக்காரன்னு சொல்கிறான், ஏன்னா நானும் ஒரு வேற்றுக்கிரகவாசி தான், என்னோடய பிளானட் வேறு உன்னோட பிளானட் வேறு அப்படின்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. ஓ இவனும் ஒரு வேற்றுக்கிரகவாசியா, அப்போவே நினச்சேன் அப்படின்னு. ஆமாம் நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கல. என்னோடய பேர் குமாப்பட்டி நாள் ரோடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. ஓ அப்படியா அப்படின்னு அவனுக்கு கேள்விப்பட்டதே இல்லையே, அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் அது எங்களோட உலகம் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் எப்படியோ மலைப்பிடுறான். கண்ணுங்களா ஆட்டங்களோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு என்ட்ரி. ஹீரோவை பார்த்தோன்னே நம்ம தம்பிக்காரனுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னப்பா எங்கள் அண்ணங்காரன் வந்திருக்கான், யாருக்கும் உன்னை தெரியவே இல்லையா, விருந்தை போட்டு சோறு வைங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லல. ஹீரோயின் வந்து அப்படியே ஹார்மோன்ஸ் போல பார்த்துக்கிட்டே வந்துடுறாளா. சரி கொஞ்சம் அங்கிட்டு போ அப்படின்னு தட்டி விட்டுறான். எனக்கு ஒழுங்காக வந்து டிராயிங்கை முடிச்சு கொடுத்துட்டு நீ எங்கே வேணா போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தம்பிக்காரனை இழுத்து போட்டு போடலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் விட மாட்டேன்றாங்க. என்னையும் நீ பிரிச்சிடாதீங்க, நானும் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தம்பிக்காரன்னு சொல்கிறான், ஆமாம் நானும் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் இப்போ தான் கேர்ள்ஸ்லேயே. உனக்கு அப்படிலாம் பழக்கம் போதாடா அப்படின்னு நம்ம அண்ணக்காரன் சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை இழுத்துட்டு போகிறான். 2 பேரும் ஹீரோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்சிடாதீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லை, சரி வந்து தங்கிக்க ஒரு நாள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு அலோவ் பண்ணிடுறானுங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், எந்த சேட்டையும் பண்ணாமல் இருங்க, முதல்ல அந்த ஹீரோயின் இருக்கல அவளை கொண்டே கெஸ்ட் ரூமில் போய் விடு, நீ போய் ரூமில் போய் தூங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வார்னிங் பண்ணிடுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். அவளை பற்றி தெரிஞ்சா, இல்லை சார் ஒன்றுமே தெரியல, அவள் யாருன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக அவளை பற்றி தெளிவாக விசாரித்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அக்கடான பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக இருக்காங்க. இந்த மனுஷங்கள்லாம் இப்படி தான் இருக்காங்களோ, இவ்வளோ ஜாலியாக மெத்தையில் படுத்துக்கிட்டு உருண்டுட்டு இருக்காங்க, நமக்கு முகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி உருண்டு பரண்டு விளாண்டுருக்காங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், நம்ம கல்லை தேட, அதாவது நம்ம சிப்பை தேட அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம தேடுற வேலையை பார்க்கலாம் அப்படி ஜீம்பு பா அண்டாக்கா கசும் ஆபாக்கா கசும் அப்படின்னு சொல்லிட்டு சிப்பை தேடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே சிப்பை உணரவே முடியல. என்னடா இங்கே சிப்பையை உணர முடியலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போய் ஹாலு கிச்சனு எல்லா இடத்துலையும் அப்படியே தனியாக நைட் டைமில் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் களைச்சி போட்டு தேடுறாங்க. சத்தம்லாம் டும்மு டப்புன்னு வருது. அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் யாருன்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ தான். என்னடா உள்ளே தண்ணி சத்தம் கேட்குது அப்படின்னு போய் உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்காப்புல.
ஆத்தாடி என்னடா இது மனுஷன் குளிக்கிறானா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஓரக்கணலாக பார்த்துட்ருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே வெக்கப்பட்டு கீழெல்லாம் குமிஞ்சுக்கிறாங்க. என்னடா இது இப்படிலாம் பண்ணுறீங்க கேட்குறாமல அப்படின்னு நமக்கே இருக்கும். நம்ம ஹீரோ சடனாக ஒரு பார்வை, நம்ம ஹீரோ அப்படியே தெரிச்சிட்றா. சரி ரைட்டு, அவன் வரங்காட்டி எல்லாத்தையும் அடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏலியன் பவர் யூஸ் பண்ணியே எல்லா புக்கையும் எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்டு, என்னென்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டான். கீழே படிக்கட்டில் இறங்கி பார்க்குறான். அப்போ தான் ஒரு புக்கு மட்டும் டபக்குங்கன்னு ஏறி அந்த இது மேலே ஏறி நிற்கிது. இதை பார்த்துட்டு என்னடா இது புக்கு தானாக நகருதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். இது யார் வேலையாக இருக்கும், ஒருவேளை அந்த புதுசாக வந்தாலும் ஹீரோயின் அவள் வேலையாக இருக்குமான்னு சொல்லி அவர் ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அங்கே வந்து தூங்கிடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு, தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் போயிடுறா. அவன் அங்கிட்டு போனோன்னே இவங்கிட்டு முழிச்சு இந்த கேர்ஃபுல்லாக பண்ணோண்டி, ஒருவேளை ஹீரோவோட ரூம்லேயே இருக்குமோ அப்படின்னு நினச்சி சந்தேகப்படுற ஹீரோயின். இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் அவங்க அப்பா அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு தூங்கிடுறான். இவன் தூங்கின அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் டாமன் ஜெயிலி மாரி அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாங்க. இங்கே ரூமில் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அழகாக பொறுமையாக வந்து எல்லா இடத்துலையும் தொலைவி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவோட பாடி வேறு அப்படியே ஹார்மோன்ஸ் மேலாம் செம்மையாக அடிக்குதா, அப்படியே மயங்கி போடுறாங்க நம்ம ஹீரோ மேலே. ஒருவேளை இவன் உடம்புக்குள்ள கீது எங்கேயாவது வச்சுருப்பானா கல்ல அப்படின்னு சொல்லி தேட பக்கையில் நம்ம ஹீரோ முழிச்சு தான் இருப்பானா. கையை அப்படி பிடிச்சி இப்படி ஒரு ஸ்மேக்கை போடுவானாமா, எங்கடி இங்கே வந்திருக்க அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அப்படியே சிந்திச்சு பார்க்குறாங்க. என்ன இவனே இவ்வளோ அழகாக இருக்கான், இவன் கண், மூக்கு, வாய் எல்லாமே நமக்கு அழகாக தெரியுது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ கேட்குறான், இங்கே எதுக்கடி வந்திருக்கா நைட் டைமில் அப்படின்னு. நான் இங்கே என் கல்லை தேடி வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கல. நீ என்னை அடையணுங்கிற நினைக்கிற விருப்பம் தவறானது, தவறாக செயல்படுற, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ வார்னிங் கொடுக்குறான். அதுக்கு நம்ம ஏலியன் பவர் பண்ணி போயிடலான்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கை வச்சுருக்கனால அந்த ஏலியன் பவர் ஒர்க் ஆகாமல் போயிடுது. என்னடா இது, இவன் கை வச்சா மட்டும் நம்ம ஏலியன் பவர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம காட்செல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே இங்கேருந்து போயிரு பைத்தியக்காரி அப்படின்னு துரத்தி விட்டுறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிட்டாங்களா, அவளுக்கு என்ன தப்பிக்கிறது கஷ்டமாக என்ன, கொஞ்சம் அங்கே பாருங்கள் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் டெலிபோர்ட் ஆகிட்டா. அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு காஃபி குடிச்சிட்ருக்கான். நம்ம தம்பிக்கார வந்து குட் மார்னிங்ண்ணா, சரி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கல. அவள் எப்போயோ போயிட்டாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. என்னது போயிட்டாளா அப்படின்னு போய் நம்ம தம்பிக்காரன் ஹீரோயினோட ரூமுக்கு போய் பார்க்குறான், கெஸ்ட் ரூமில். அங்கே பார்த்தா ஹீரோயின் இல்லை. என்ன அவள் காணா, அந்த தாண்டா நானும் சொன்னேன் அவள் போயிட்டான்னு. அப்படியா ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். அப்படின்னு சரி யாரோட என்ட்ரியோ காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருக்கா. அதாவது ஃபாரினில் ஏதாவது சொந்தக்காரங்க அரேஞ்ச் பண்ணதாமா. சரி அதெல்லாம் கண்டுக்க வேணாம், இப்போ வந்துட்டுருக்கா. இப்போ வந்து நம்ம சாயோட கடையை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க டெலிவரி கொடுக்க. டெலிவரி இருக்கா அப்படின்னு ஜாலியாக இருக்கிறாங்க. என்னடி நீ டெலிவரி இருக்கான்னு கேட்டுட்ருக்க அப்படின்னு அவளே ஷாக் ஆகிடுறா. கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லி நிறைய இன்விடேஷன்லாம் காட்டுறா. நீங்கள் போகிறதெல்லாம் பணக்காரங்க வீட்டு டெலிவரி தான் இருக்குது, அங்கே என்னோடய ஆடை கொடுத்தினா நிறைய கடைக்கு சேல்ஸ் ஆகும். அப்படியா, ஆனால் நான் என் கல்லை தேடி தான் போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்களா. ஓகே, கல்லெல்லாம் முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் முக்கியம், அப்புறம் தான் பர்சனல் முக்கியம் அப்படின்னு சாய் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணல. ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்கே வந்திருக்காங்க, ஒருவேளை ஹீரோட ஆஃபீஸில் அந்த கல்லை மறைச்சி வச்சுருப்பானோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் ஹீரோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க ஹீரோயின். அங்கே ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே லிஃப்ட்டில் ஏறலான்னு பார்க்குறான். அங்கே எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. ஹீரோவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்படியே எல்லா பொண்ணுங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் போகன்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் லிஃப்ட்டு ஸ்டக் ஆகுது. என்னென்ன பார்த்தா சுற்றி இருக்குங்க எல்லாமே ஸ்டக் ஆகுங்க ஹீரோவை தவிர. என்னோட அன்னைக்கு இது மாதிரி தான் ஆச்சு, இன்றைக்கி அது மாதிரி ஆகுதுன்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோயின் மட்டும் அங்கே வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த நொடியே லிஃப்ட்டு உள்ளே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே திரும்ப நார்மலாக ஏறுறாங்க. என்னடா இது, ஒரு டெலிவரி கேர்ள் லிஃப்ட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறான். சுற்றி இருக்கவங்க எல்லாத்துலேயும் கேட்குறான், இப்போ யாராவது டெலிவரி கேர்ள் உள்ளே போனதை பார்த்தீங்களா அப்படின்னு. அதான் எல்லாமே ஸ்டக் ஆகிடுச்சு, அவங்களுக்கு மட்டும் இப்படி தெரியும். என்ன சார் வளர்றீங்க, அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரைட் விடுங்க, நான் அது தவறு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு போகிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க ஹீரோவோட கேபினுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு ஏதாவது கல் இருக்கா, சிப் இருக்கா, இதுக்குள்ளே இருக்குமா, அதுக்குள்ளே இருக்குமா, இல்லை அது இதுக்குள்ளே இருக்குமா, எல்லாத்தையும் களைச்சி போட்டு செக் பண்ணுறாங்க. அப்படியே திரும்ப எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஏலியன் பவரை பயன்படுத்தி. அந்த ரெண்டு பற்றி ஏதோ சவுண்டு, ஹீரோ நடந்துட்டுருக்கான். சரி இப்போ ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லி அப்படியே ஒளிகிறாங்க.
இந்த 2 பற்றி எல்லாத்தையும் டப்புன்னு அடிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துடுறான். நீயே வெளியே வந்துடு, இல்லை நான் இழுத்து பிடிச்சி அடிக்க வேண்டியதாக இருக்குன்னு வார்னிங் பண்ணுறான் நம்ம ஹீரோ. அப்போயே நம்ம ஹீரோயின் அப்படியே சைடில் வந்து ஹீரோவோட கையை கட்டி போட்டுடுறாங்க. நீ தானா, உனக்கு இப்போ என்ன வேணும், என்னை சுற்றி வந்துட்டுருக்க அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோ மடக்கி போட்டு ஒழுங்காக எனக்கு என்னோடய கல்லை கொடுத்துரு, அது இருந்தால் தான் நான் என்னோடய கிரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுன்னு கேட்கல. சைடு நம்ம ஹீரோவை பார்க்க அந்த பொண்ணு பக்கம் வந்துச்சுல, மாப்பிள்ளை பக்கம் வந்துச்சுல, அவள் வந்துடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிற இடத்துல தான் அங்கே யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே டேபிள் கடியில் ஹீரோயினை மறைச்சி வைக்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொந்தக்காரங்க போல். சரி உங்களை பார்க்க, உங்களை மாப்பிள்ளை பார்க்க அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லல, வெயிட் பண்ண சொல்லுங்கள், எனக்கு மூடு இல்லை, நான் நாளைக்கு வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தட்டி கழிச்சிட்றான். இதை கேட்டோன்னே ஓகே சார், அவனுக்கு ஒரு வழி இல்லை, ஏன்னா பெரிய அதிகாரி இல்லை, ஓகே சார்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப மிரட்டி இருப்பான். அதனால போடா, உன்கிட்ட கல் கேட்குறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவன்ட்டு ஓடி போகிறான்னு பார்க்குறாங்க. எங்கே போகிற, லே பைத்தியக்காரா, உன்னை அங்கேருந்து காப்பாற்றினதே தப்புடா, ஃபஸ்ட்டு ஒன் டைம் நம்ம கல்லுன்னு கேட்டால் நீ செருப்பாளர்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காப்பாற்றினியா என்னேவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக்காக பார்ப்பானா. அப்படியே அங்கே வந்தாலும் ஒரு சொந்தக்காரன், அவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், ஹீரோவுக்கு இன்றைக்கி பார்க்க இஷ்டம் இல்லையா, ஸோ நீங்கள் மேடம் கோச்சுக்காமல் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. ஓ ஹீரோவுக்கு என்னை பார்க்க இஷ்டம் இல்லை, சரி நான் எங்கே பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி திமுறா சொல்லிட்டு அவள் ஹீரோட கார் இருக்குல்ல, அங்கே போய் ஹீரோவோட காரை கண்டந்தரமா அவள் செருப்பை வச்சு உடைக்கிறா. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோ சரி அந்த கல் என்ன நிலமையில் இருக்கும் அப்படின்னு பார்த்து அந்த சயின்டிஸ்ட்டு ஒரு கல்லை கொடுத்தான்ல, அந்த கல்லை பற்றி விசாரிக்க போகிறான். சரி இந்த கல் என்னன்னே தெரில சார், நானும் விசாரித்து பார்த்தா ஒரு நார்மல் கல் மாதிரியும் இல்லை, ஆனால் அது வேறு கிரகத்தோட கல்லுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஒருவேளை இது சிப்பாக இருக்குமோ அப்படின்னு. சரி என்ன சொன்னீங்க, சிப்புப்பா, அந்த மைக்ரோ சிப் மாதிரி இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொன்னால அது சொல்கிறான். தெரில சார், வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி என்னென்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு ஃபோன், சார் உடனே பார்க்கிங்க்கு வாங்க அப்படின்னு நம்ம பிஏ தான் சொல்கிறான். என்ன பிரச்சனையாக இருக்குமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து பார்த்தா அங்கே அவன் நிற்கிறான். உன்னை பார்க்க தான் அதோ பிஸியாக இருக்குதுன்னு சொன்னியாமா, அதான் நான் உன்னை பார்க்க சொன்னாங்க, பார்த்துட்டேன், அவளை தான் மாப்பிள்ளை பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாவும் இந்த ஒரு பிரச்சனையாடான்னு ஹீரோன்னு நினைக்கிறியான். நம்ம தம்பிக்காரன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு எல்லாம் பார்க்காங்க. நம்ம தம்பிக்காரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா அப்படியே ஓவிய கலையில் மூழ்கி அந்த ட்ராயிங் அப்படியே ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சி அப்படியே டோபமைன்லாம் பயன்படுத்தி ஃபினிஷ் பண்ணிட்டான். அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டான், ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி பாடிகார்ட்ட ஃபோனை வாங்கிக்கிறான். இதை ஃபினிஷ் பண்ணனா நிறைய கட்டாயங்க போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஃப்ளாஷ் மெசேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கிட்ட இருந்து இன்றைக்கி தான் உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அந்த ஆப்பே மெசேஜ் பண்ணுது. இதை பார்த்தோன்னே நம்ம தம்பிக்காரனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அதாவது அவன் எக்ஸ்குள்ளே இருந்தது, ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து வரைஞ்சது, அவங்க 2 பேரும் ஒரே ஸ்டூடெண்ட் தான் போல். இந்த நினைவுகள்லாம் நம்ம தம்பிக்காரனை ரொம்பவே வாட்டி வதைக்குது. அவன் ஃபீலிங்ஸ் அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. இந்த ஃபீலிங்ஸ்லாம் சேர்ந்து அவன் வரைஞ்ச ட்ராயிங்கே போட்டு உடச்சி தள்ளுற மாதிரி நிலைமைக்கு உள்ளாக்கிடுச்சு. அப்படியே நம்ம பாடி கேட்லாம் அடித்து போட்டு நம்ம தம்பிக்காரன் அப்படியே வெளியே ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியோட வீடு, அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கிற வீடு. அவங்க அப்பா இருக்கார், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவர் 2வது ஒரு அம்மா சித்தி அவனுக்கு, அதாவது அதில் தான் நம்ம தம்பிக்காரன் பிறந்தியான். அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு வரையான். அதாவது அவங்க அப்பா அம்மா தங்குற வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஜாலியாக பார்த்து மீட் பண்ணி பேசுகிறான். அதே நேரத்தில் அந்த சித்திக்காரி வரா. ஓ வந்துட்டியாப்பா, வா வா, உனக்கு எங்களெல்லாம் பார்க்கணும் இப்போ தான் தோணுதா அப்படின்னு கேட்கல. சாரி மன்னிச்சிடுங்க, வேலையில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. ஒழுங்காக பிஸ்னஸில் போதும், ஒழுங்காக பாடுறா, ஏன்டா சோம்பேறியாட்டம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பாலாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த சைடு சாயோட கடையில் தான் இருக்காங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கல, ஒரு கஸ்டமர் வராங்க. யார் அந்த கஸ்டமர்னு பார்த்தா நம்ம தம்பிக்காரன். டிப்ரெஸில் உடஞ்சி போனாவன் வேறு எங்கே வருவியான், ஹீரோயினை பார்க்க தான் வருவியான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஜாலியாக போயிடுது. 2 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம தம்பிக்காரன் அவனுக்கு இருக்க சோகத்தை எல்லாத்தையும் புலம்பிடுறான். நல்லா பியர்லாம் அடிக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் பியர் எனக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு. சரி நான் மட்டும் அடிக்கிறேன், நீ இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஜூஸ் குடிக்கிறாங்க. நம்ம தம்பிக்காரன் அப்படியே பியரை அழுத்தி பிடிச்சி குடிச்சிட்ருக்கான். அப்படியே மட்டையாகிட்டான். எந்திரி
அப்படின்னு நம்ம ஹீரோயின் அப்படியே க்யூட்டாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தம்பிக்காரர் எந்திரிக்க மாதிரியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகல. ஓ நீயா அப்படின்னு நம்ம தம்பிக்காரனுக்கு என்னென்னு தோணுன்னா அவள் எக்ஸு மாதிரியே தோணுது ஹீரோயினை பார்த்தா. நம்ம எக்ஸு பார்த்தோன்னே நீ போவாத இங்கே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கையை நம்ம தம்பிக்காரன் பிடிச்சிக்குவானோ. இந்த மாதிரி மனிதவாசிகள்லாம் ஸ்ட்ராங்காக ஏலியன் சைடு கை பிடிக்கக்கூடாது போல். நம்ம ஹீரோயின் அப்படியே பதறாங்க. கை விடுன்னு அங்கே ஏதோ காமிக்குது. மீடியம் ப்ரொடெக்ஷன் மோடு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லுது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் கையெல்லாம் ஜொலிக்குது. கையிலேருந்து ஏதோ பிடுங்கின மாதிரி இருக்குது ஒரு ரேகையாட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு மாதிரி குளிருது. அப்படியே ரொம்ப ஒரு சோம்பேறி மாதிரி ஆகி கீழே ஒரு இதில் போய் அப்படியே உருண்டு போய் படுத்துக்கிறாங்க. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி மெண்டல் மாதிரி ஆயிடுறாங்க. இந்த சைடு தம்பிக்காரன் காணாமல் போன விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தம்பிக்காரனை தான் தேடி வரான் நம்ம பிஏ கூட. சரி கரெக்டாக உங்கள் தம்பிக்காரனோட லொக்கேஷன் கரெக்டாக இந்த சாய் கடை ஹீரோயினோட கடையில் தான் போயிருக்கு. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக ஹீரோயின் கடைக்கு வந்துடுறாப்புல. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோவை அந்த சாய் தான் வெல்கம் பண்ணுறாங்க. சார் வாங்க சார், உங்களுக்கு இன்றைக்கி ஹோட்டல் இல்லை சார், ஏன்னா யாரோ ஒருத்தர் எல்லா ஹோட்டலையும் புக் பண்ணிட்டார் சார் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்னோடய தம்பி தான். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, என்னையும் உள்ளே விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. சரி சார் நீங்கள் போய் உள்ளே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ளே போய் பார்க்குறான். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிக்காரன் ஓவராக குடிச்சு மட்டையாகி படுத்துருக்காப்புல. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே என்னடா இங்கே குடிச்சு போட்டு படுத்துருக்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியே உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் அங்கே ஒடங்கி கிடக்குறாங்க. அப்படியே ஒருமாரி குளிர் பிடிச்ச மாதிரி. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி ஷாக்காக போயிடுறான். உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னும் உனக்கு இவ்வளோ குளிருது அப்படின்னு தொட்டெல்லாம் பார்க்குறான். நம்ம ஹீரோட உடம்பு ரொம்ப குளிருது. அப்படி சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்க போய் வேலை நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம். ஹாஸ்பிட்டலில் வேணாம், உன் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் இப்போ தான் ரியலைஸ் ஆக ஆரம்பிக்குது, என்ன நம்ம உடம்பு திடீர்னு இப்படி சூடாகுது அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினுக்கு இதமாக இருக்கிற உடம்பு பார்த்தோன்னே ரொம்ப கரெக்டாக இருக்குது அந்த குளிருக்கு. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹீரோயினுக்கும் ரொம்பவே குளிர் இதமாக இருக்கிறனால அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோவை கிஸ் பண்ணோட இந்த செகண்ட் பார்ட்டு இதோடைய முடிவடையுது. ஸோ இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியனோட தேர்ட் பார்ட்டை நான் உங்களுக்கு நாளானிக்கு காலையில் 11 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அது வரலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாய்ஸ் ஓவர் தமிழ்.